பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். நம்ம இந்த ஒரு காணொலியில் பார்த்திங்கன்னா அழகான 2 வார்த்தைகளை கொண்ட ஒரு திக்ரை பார்க்க போகிறோம். இந்த திக்ரை பல நபிமார்கள் ஓதியிருக்காங்க. குரான்லேயும் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கு. ரொம்ப நம்பிக்கையோடு எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் இந்த ஒரு வார்த்தையை தான் நபிமார்கள் ஓதியிருக்காங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது, எவ்வளவோ தேவைகள் இருக்குது, எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்குது. அது எல்லாத்துக்குமே இந்த வார்த்தையே போதுமானதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு முன்னாடி அது எந்த தருணத்தில் நபிமார்கள் ஓதுனாங்க அப்படிங்கிறதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அது நமக்கு இன்னுமே ஆர்வத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும். முதல்ல மூசா நபி அவர்களை எடுத்துக்கலாம். மூசா நபி அவர்கள் ஃபிரௌன்லேருந்து தப்பிச்சு வராங்க. அவங்களுடைய கூட்டத்தெல்லாம் கூட்டிகிட்டு வராங்க. கடைசியாக எங்கே நிற்கிறாங்க? கடலுக்கு முன்னாடி நிற்கிறாங்க. உடனே அந்த கூட்டம் கேட்டாங்க, ஏன் மூசாவே உங்களை நம்பி வந்தோம், உங்களை நம்பி வந்தோம், இப்படி நீங்கள் கடலுக்கு முன்னாடி நிறுத்திட்டீங்களேன்னு கேட்குறாங்க. அப்போது மூசா நபி அவர்கள் சொன்னது இந்த வார்த்தையை தான். அல்லாஹ்வின் மீது தவக்கல் வைத்து சொன்னாங்க. உடனே கடல் பிளக்கப்பட்டு அவங்க கூட்டமே காப்பாற்றப்பட்டாங்க. அடுத்தது 2வது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தீக்குண்டத்துக்குள்ளே போடுறதுக்காக என்ன பண்ணுறான், அவங்களுடைய குடும்பமும் அந்த ஊர் மக்களுமே முடிவு பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்பிக்கையோடு சொன்னது இந்த வார்த்தை தான். என்ன வார்த்தை? ஹஸ்புன் அல்லாஹு வ நிஹ்மல் வக்கீல் அப்படிங்கக்கூடிய அந்த வார்த்தையை சொன்ன உடனே அல்லாஹ் என்ன பண்ணுறான், உடனே அந்த நெருப்பை குளுமையாக்கக்கூடிய கட்டளையே அல்லாஹ் விதிக்கிறான். உடனே அந்த நெருப்பு என்ன ஆச்சு? குளுமையாயிருச்சு. அதனால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் அவர்கள் காப்பாற்றப்பட்டாங்க. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை துரத்திட்டு வராங்க. யாருன்னா மக்கத்து காஃபிர்கள். கண்டுபிடிச்சி என்ன பண்ணிடணும், அழிச்சிடணும்ட்டு. அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூட இருக்கிறாங்க. யார் ரசூலுல்லாஹ், நம்ம இப்படி பாறைக்கடியில் ஒளிஞ்சிருக்கோம், ஆனால் அவங்க பார்த்தாங்கன்னா நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்களே அப்படிங்கிறாங்க. ஆனால் அல்லாஹுவின் மீது நம்பிக்கையோடு நபி அவர்கள் இதை தான் சொன்னாங்க. உடனே அல்லாஹுடைய கட்டளையை கொண்டு என்ன ஆச்சு, அங்கே சிலந்தி வலை பின்னப்பட்டு அவர்களுடைய பார்வையிலிருந்து அல்லாஹுவின் தூதரும் இன்னும் அவர்களுடைய நண்பரும் காப்பாற்றப்பட்டாங்க. அப்படி ஒவ்வொரு இக்கட்டான சூழ்நிலையிலும் நம்ம நம்பிக்கையோடு அல்லாஹுவின் மீது பொறுப்பு சாட்டினோம்னா அந்த பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். அல்லாஹ் விரும்புகிறான், ஒரு அடியான் தன்னிடத்தில் பொறுப்பு படைக்கணும் அப்படிங்கிறதை அல்லாஹ் ஆசைப்படுறான், விரும்புகிறான். அதற்கு ஒரு சிறந்த வார்த்தை தான் ஹஸ்புன் அல்லாஹு வ நிஹ்மல் வக்கீல். அல்லாஹ்வே போதுமானவன், பொறுப்பேற்பவனில் அவனே சிறந்தவன் அர்த்தம். உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்காமல் இருக்குது, ரொம்ப கஷ்டப்படுறீங்க, நம்ம அதுக்காக ரொம்ப முயற்சி பண்ணி நமக்கு நடக்கலைன்னா பொறுப்பு சாட்டுங்க அல்லா மேலே. நீயே பொறுப்பேற்றுக்கோ, நீ தான் பொறுப்பேற்பவனில் ரொம்ப சிறந்தவன், என் காரியத்தை முடிச்சு கொடுன்னு நீங்கள் ஓதி பாருங்க. மனதார நீயத் வைத்து உறுதியோடு அதை ஓதினால் போதும். உங்களுக்கு என்ன ஆகும், அந்த தேவை எதுவாக இருந்தாலும் அல்லாஹுடைய கிருபையில் நிறைவேற்றப்படும். இந்த திக்ரை நீங்கள் மனதார ஓதி பாருங்க. உங்களுக்கு அப்போ தான் இதனுடைய பலன் என்ன அப்படிங்கிறது தெரியும். எல்லா தேவைக்குமே இதை ஓதிக்கொள்ளலாம். இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க.